மைக் வச்சு பார்க்கணும். குடிச்சிட்டு எந்த ஆத்துல எந்த குளத்துல போய் தலை நட்டு கிடக்குது அந்த கடல் வந்த மாதிரி விட்டு நான் ஒரு நாளைக்கு சாப்பிடுறேன் தொட்டில ஒரு நாளைக்கு நான் சாப்பிடுறேன் நீ தான் தேடி போகுது அவரு தொட்டில சாப்பிட்டு இத்தனை பேசி இருக்கிற நீ ஆளு ஒரு நாளைக்கு பாப்பா தொட்டில ஒரு நாளைக்கு சாப்பிடுறான் சாப்பிடு ரெண்டாவது என்ன பத்தி இருக்காது ஒரு நாளைக்கு அதேதான் பாப்பா அழவா இருக்குது இல்ல வணக்கம் 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 பாப்பா அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கழிச்சிட்டு வந்த மாதிரியே அதானா வாங்க ஐயா வணக்கம் 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 தம்பி நீ பேர் பண்ண சபை இந்த பாப்பாக்கு எங்கடா மாப்பிள்ளை தேடி போத்து ஆமா 3 ரெடி மாப்பிள்ளை எங்க தேடுறது நாய்கடி வருவோம் நாய்கடி ஏய் கர்தன் நாய்கடி ஐயா கூடி கூடி தம்பி நீ பேர் பண்ண சபை அம்மா பாரு என்ன மூடு உனக்கு எங்க போறது கண்ணு ஆம்பி அப்புறம் எங்கடா போவோம் உன் அக்காளுக்கு லவ் தங்கச்சி லவ் சித்தா லவ் பெரிய கணக்குல அவளுக்கு என்ன இவளுக்கு என்ன பேசிட்டே வந்த இந்த மாதிரி கிட்ட ஓடியே போடுவோம் அதே போடுவா ஏய் தம்பி நீ பேர் பண்ண சபை லட்சுமி கடாட்சம் சபை ராஜபுரி சபை மகா லட்சுமி கடாட்சம் சபை ஆமாமா தம்பி கச்சோர் கருணை இற்றோர் தமிழக பெற்றோர் மாதா பிதா குரு அந்த தெய்வம் தம்பி இன்னைக்கு எதற்காக கூத்து எதற்காக மாரிமுத்து ஐயா அவருக்காக 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று இன்று இரவு நாடகம் அதுக்கோசம் நாடகம் அதனுடைய மதத்துக்கும் இந்த அம்தருக்காக வத்தியா அருமையின் தாழ்ந்த மகளுக்கும் உங்களுக்கும் சேகரப்பா நாடக கம்பெனி சேகரப்பா மதத்துக்கும் எல்லா கம்பெனிக்கும் அவங்களோட பாதத்துக்கும் இந்த ஸ்ரீயோட வணக்கம் தமிழக வந்தது யாரம்மா என்னோட கடைசி என்ன ஏது சொல்லலாமா சொன்னதா தெரியும் சொல்ற ஜோதி மாரி சுந்தரதாதி அதை விட உனக்கு விளக்கம் ஆமாமா தம்பி நான் எங்க இருக்கக்கூடிய ஆள் தெரியுமா எங்க இருக்கீங்க பொன்னூரி அம்மன் பொன்னூரி அம்மன் இருக்காரு பாத்தியா ஆமா பொன்னூரி அம்மன் அவங்க இடத்தில் பணிவிடை வேலை செய்யக்கூடிய சுந்தரதாதி பணிவிடை வேலைக்காரியா வேலைக்காரன் அம்மா இறங்குறமாடா வேலைக்காரன் வேலை விட்டு போற பையா இந்த அம்மா இந்த அம்மா வந்து அரண்மனையில இருக்காங்க நீ எங்க வேலை செய்யல நான் அரசாங்கத்துல மகாராஜா கிட்ட அப்ப 2 பேரும் நீ ஜாயின்
ஏய், தம்பி அப்படி பொன்னுரி அம்மன் இடத்தில் பணிவிடை வேலை செய்யக்கூடிய புதிய தாதி ஆமா எப்பவுமே மகள் டைம் தான் கூப்பிடுவாங்க இந்த வேலை அந்த வேலை சொல்லிட்டு ஆமா இன்றைய தினத்துல என்ன காரணம் தெரியல ஆமா ஆமா நைட்ல கூட்டிருக்காங்க என்னைய நைட்டு தான் கூட்டுக்கிறாங்க ஆடா 2 பேரும் வாங்க அண்ணே. ஆ, 2 பேரும் சேர்ந்து வாங்க தொட்டப்ப கடல அடி வைங்க கம்ப்ளீட் எனக்கு முடுக்கா பேசணும் கொடை கட்டையில அடினா கொடையில அடி மோசமான பையா அவன் பண்ணிட்டு போனான் பழ கொட்டை பழ கொட்டை உன் அக்காளுக்கு எடுத்து போய் கொடு உன் தங்கச்சிக்கு எடுத்து போய் கொடு மாமியா அடி ஓடி போட்டு நாய் போங்க எங்கடா கை இருக்கு? என்னடா பாப்பா கிட்ட எங்கிட்ட பேசுறாடா கொண்டு வர மாட்டாங்க அது என்னடா சிக்குடு பேச்சு அம்மா அப்படி இருந்தாலும் அம்மா ஒரு மணி உத்தரவு உங்கள் சுந்தரி தாதி வந்திருக்கான்னு சொல்லிட்டு வா நான் போய் சொல்லிட்டு வரணுமா ஆமா சரி ஏனாங்க எங்கடா தாடி வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டியா அம்மா தாடி வந்துக்குது சரி என்ன வந்துக்குதுன்னா என்ன வந்து கடிக்க தாடி வந்தது இது கிளம்பி சொல்லுது சரி வர சொல்லுப்பா அம்மா வர சொல்லிட்டா வர சொல்லு ஏய் அம்மாடி ஓ ராணியம்மா ராணியம்மா ராணி அம்மா கிட்ட போனியா நான் போனா அவங்க ஓத்துக்கல ஓத்துக்கல ஏம்மா ஓத்துக்கல ஏம்மா என்ன தேர் மர பேசுற ஏடா எதுக்கு அப்படி சொல்றேன் நான் வந்தேன்ல ஆமா நீங்க ஒத்துக்கல எதுக்கு ஒத்துக்கல அத பாரு இவன் மாமன் அத பாருடா அம்மா இவெல்லாம் விட்டா பேர் கட்டுடா இவன் எதுமே நல்லவே இல்ல ஐயப்பா சிவா சிவா நீ நல்ல பையன்டா ஏய் பையா வாடா நீங்க அக்கா தங்க ராணிய மட்டும் போய் வந்துட்டியா போடாது காட்டுல எந்த நேரமே எரிபுரியா ஒரு அரசாங்க மந்திரி பொண்ணை இட்டு வர சொன்னா அந்த தோழி இட்டு வர சொன்னா ஏன்டா இட்டு வரல அப்படின்னா அது எந்த நேரம் எரிபுரின்னு பேசுது அது முகத்தை நல்ல குணத்தை காட்ட மாட்டேங்க சரி எந்த நேரம் எரிபுரின்னு பேசுனா என்ன பண்றது கோவமா இருக்காங்க தாத்தா டீயை தர வர நம்மளுக்கு கோவமா இருக்காங்க ஆமா டிகாசன் அதிகமா இருக்கான் அதுக்கு ஏய் சிம்மாதன கொடுத்துட்டியா சரி போய் பாத்து வரட்டுமா போ போயிட்டு வரட்டுமா அம்மா எம்மா நம்ம உன்னை பாக்கணும் எம்மா நம்ம ஓடு ஏய் சரி மனோ தாத்தா காட்டுறியா போட்டாங்க பாரு ஓ ராணியம்மா அடிவா சுந்தரா தாதியம்மா வணக்கம் அம்மா சொல்லுமா நீங்க பெற்ற தாய்க்கு மேலே வந்தேன் பணிவிடை வேலை செய்யக்கூடிய சுந்தர தாதி ஒரு ஏகோடி வணக்கம் அம்மா ஏந்திரி அம்மா தூர தூர அம்மா சேர் தான் தூக்க சொன்னாங்க அம்மா தூக்க சொன்னாங்க அதனால தூக்கு போ ஆயிரம் போ அடி போ தாதியம்மா ராணியம்மா எம்மா அடித்த பலய தன்னை தந்தாமரை
என் பாதம் பணிந்த உனக்கு சுகமாக வாழ ஆசீர்வதித்தேன். உங்கள் சித்தையும் பாக்கியம் அம்மா. ஆகட்டும் அம்மா. ஒரு சித்தை உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் அம்மா. கேளுமா. கட்டையகி தாவியால இட்டு வாழ சொன்னதென்ன? என்றைக்கும் பகலதான் வர சொல்லுங்க. ஆமா. இந்த தினத்திலே இருட்டு நேரத்திலே ஆமா வர சொன்ன காரணம் என்னம்மா? ஏம்மா உன்னை அழைத்த காரணம் தானே? ஆமாம்மா. அடி பஞ்சல எல்லங்காரமே பாவையால செய்தால் அடுத்து உறங்கலாம் என்று நினைக்கிறேன். அதனால பஞ்சனை அலங்காரம் ஆகட்டும். பஞ்சனை அலங்காரமே சரி உட்காரு. நானும் தாதி சுந்தரமோ தூங்க போறோம். பத்து தூங்க போறீங்க. ஒரு நேரம் நாக்கு அடிக்கிறேன். அப்படியே அடிக்காது. நீ தானே கேட்டுல கிடக்குறேன். கட்டி வச்ச இடத்துல இருக்கிற நீ தானே? நாய் தான் நானு. கட்டி வச்ச இடத்துல நாய் தான் இருக்கும். கேட்ல நிக்கிற ஆள் நீ தானே? நான் தான் வாழப்பில்லை. காவல் நீ தானே? ஒரு சித்தன் கூட உள்ள வரக்கூடாது. தொடர்பு கட்ட ஒண்ணு குடுத்து போ. எதுக்கு? பெருக்கு தடிக்கிட்டே இருக்கிறேன். பெரியவா இல்ல ஏன்னா காலாட்ட மேல ஆடிட்டு இருப்போம். ஐயோ ஐயோ. டேய் நான் தூங்க போறேன். எந்த சத்தமும் வரக்கூடாது. ஜாக்கிரதையா காவல் புரியணும். ஆமா ஆகட்டும். காய் நேரத்துல குசு வரும் பரவாயில்லையா? சத்தம் வரக்கூடாது சொல்றேன். என்னடா ஆப்போச்சு அடியாத. ஆப்போச்சு அடிக்குமா? ஆமா. நான் அடி உனக்கு ஆப்போச்சு. பண்ணியா எம்ம பேர் வச்சாலும் உனக்கு வாடி விடுச்சு ஆப்போச்சுறேன். சாதியம்மா சொல்லடி. சாதியம்மா உறங்கலாமா? உறங்கலாமாம்மா. ஆகட்டும். பெரியம்மா வந்துடா. இப்ப எப்ப வந்தா வேலை நடக்கதான் போகுது. எங்கடா போயிருந்தீங்க? பொண்ணாடி பால் ஊத்துறாங்க. என்ன பொண்டாடி பால் ரைட்? என்ன உடம்பு சரியில்லை? பொண்டாடி உடம்பு சரியில்லை. ஐயா அதான் கடையில போய் பால் பாயிட்டு வாங்க பொண்டாடி உடம்பு சரியில்லை. ஆமாண்டா. இல்ல கேட்டு ஒரு வார்த்தை சொல்ல கூடாது. ஏன் நீ ஊசி போட்டு விடலாடா? சூப்பர் அண்ணன் தாடியா. போ உடனே வீட்டுல பொண்டாடி கண்டே காட்ட மாட்டேன். போ. சாதியம்மா அம்மா உறங்கலாமா? உறங்கலாமாம்மா. ஆகட்டும். கேரு நன்னி திரையாக்கி நேனே தூங்குறாங்க. என்ன பண்றாங்க?
சுந்தரா சுந்தரா ராணியம்மா என்னமாச்சு சுந்தரா பொன்னுலகில் பள்ளி சேர்ந்து பொருந்தவே மஞ்சத்தின் மீதிலேதான் சுந்தரவள்ளி மேன்மையுடன் இருவருமாய் நாம் இருக்கும் போதே அடி பின்னமுடன் பிறகான அதரில் வாக்கு பிரியமாயின் செவியில் கேட்டது போ அடிவண்ணமுள்ள சுந்தரமே என் தாயார் வீட்டில் வகை மோசம் எது வருமோ அருகிலே ஏண்டி அம்மா நாம் இருவருமாகத்தானே ஆமாம்மா அஞ்சனிலேயே உறங்கிக் கொண்டிருந்தோம் இருந்தோம் அம்மா ராணியம்மா அசரில் வாக்கு ஒன்று உரைத்ததே நான் ஒரு கனவு கண்டேன்டி அம்மா உன் செவியில் இது கேட்கவில்லையா என் செவியில் எது கேட்கலாமா உன் செவியில் என் செவியில் கேட்கவில்லை அம்மா உன் செவியில் கேட்கவில்லையா இல்லையம்மா அம்மா சுந்தரா ராணியம்மா அடி சுந்தரமே நான் என்ன பக்கத்தில் தானடி நீ உறங்கிக் கொண்டிருந்தாய். ஆமாம்மா. உன் செவியில் எது கேட்கலையா? இல்லையம்மா. பேசாத. கேட்கவில்லை அடித்தா அம்மா. கேட்கலாமா அம்மா? ராணியம்மா, இதுவரையில் உன்னிடத்தில் சொல்லியிருக்கனா? இல்லையம்மா. ஆனால் இன்று நான் கண்ட கனவின்படி அதை நினைத்து பார்த்தால் என்ன கனவம்மா? அம்மா ராணியம்மா, 12 வருஷமா 12 வருஷமாக மாமாங்க நான் நினைக்காத ஒன்றை இன்று நான் நினைக்கும்படியாக ஆகிவிட்டதடி அம்மா. என்னம்மா நினைத்தீங்க? அழுவாதீங்கம்மா, அழுவாதம்மா, அழுவாதம்மா. அம்மா ராணியம்மா, அம்மா எல்லாரும் இவங்கெல்லாம் தாய் தந்தையாக இருந்து பெற்ற பிள்ளைகளை பெற்றவர்கள் தான். ஆமாம்மா. அதை போலதானே என் அம்மாவும் என் அம்மா என் அப்பாவும் என்னை பெற்று வளர்த்து என்னை வளர்த்தார்கள். கலந்துருப்பாங்கம்மா. அம்மா, ராணியம்மா, நான் பொன் யாகத்திலே பிறந்தாலும் எங்க அம்மா இருக்காங்களே, ஆமாம்மா, ஐயோ என்னை தோல் மீதும் மார் மீதும் தூக்கி வளர்த்து
ஆமாம்மா. பாலூட்டி சீராட்டி வளர்த்தாளுடைய அம்மா. ஆமாம்மா. அப்பேற்பட்ட என் தாய்க்கு என் தந்தைக்கும் அம்மா ராணி அம்மா இன்று நான் கண்ட கனவின்படி சொல்லம்மா. என் தாய் தந்தை மகளுக்கு அம்மா சுந்தரம் ராணி அம்மா 12 வருஷமா என் தாய் தந்தையை நான் நினைத்ததே இல்ல கணவனோடு வாழலம்மா. என் தாய் தந்தையோடு நான் வாழ கிடையாது. தனிமையாதான் உன் துணையோடு தான் நான் வாழ்ந்துட்டேன். ஆமாம்மா. ஆனா இத்தனை நாளா இவ்வளவு நாளா என் தாய் தந்தையை நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இன்று நான் கண்ட கனவின்படி என் தாய் தந்தைமார்களுக்கு என்ன அவர்கள் நேருமோ அம்மா. அம்மா அம்மா சரி இதெல்லாம் விடு, இதை விடு. மற்றொன்று உரைத்தது அம்மா. அம்மா அடி நாளை படுகளத்தில் மற்றொன்று உரைத்ததே. என்னம்மா உரைத்தது? நாளைக்கு குருஷேத்திர பூமியில் நடக்கக்கூடிய சண்டைக்கும் நமக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டாடி? இல்லம்மா. இல்ல எது சம்மந்தம் இல்லம்மா. சம்மந்தம் இல்லம்மா. ஆனால் நேற்றோடு 16 முடிந்தால் 17 ஆனால் அமர் 17 உண்மைதான். ஆமாம்மா. ஆனால் அந்த குருஷேத்திர பூமியிலே என் தாய் வீட்டு சேனைகள் எல்லாம் வந்து அம்மா ராணி அம்மா எனக்கு கை நிறைய வளையல் போடுவதை போலவும் என் நெத்தி நிறைய குங்குமம் இடுவதை போலவும் என் தலை நிறைய பூச்சி விடுவதை போலவும் இப்படியெல்லாம் செய்த பெண்கள் தனிமையார் ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு தனியா. ஆமாம்மா. முதல்ல என்ன செய்தாங்க தெரியுமா? என்னமா செய்தாங்க? விரலில் இருந்த கணையாழை கைட்டினார்கள். என் வளையலை உடைத்தார்கள். என் பூவை எடுத்தார்கள். என் குங்குமத்தை கலைத்தார்கள். அம்மா இப்படி எல்லாம் கனவு கண்டிருக்கிறேன். இது பழிக்குமா பழிக்காதா ஒண்ணு தெரியலடி. ரொம்ப மன வேதனையா இருக்குதம்மா. உனக்கு ஏதாவது தெரியுமாடி? அம்மா நம்ம அத்தாங்க இருக்காரு பாத்தியா? ஆமா பூபதி. நான் உன்கிட்ட போய் கேட்டேன். என்ன தாதி இப்ப வரமாட்டேன் நானே. யாரு வரேன்னு சொன்னாங்க? ஏய் அது கோல போகட்டும் தம்பி. அம்மா சொல்றாங்க அதை கேக்குறியா? ராணி அம்மா சொல்றாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? தம்பி கையில வளையல போடுறது போலவும் அதிகமா பூ வைக்கிறது போலவும் பொட்டு அதிகமா வைக்கிறாங்க. குங்குமம் வைக்கிறது போலவும் கையில மோதிரம் போடுறது போலவும் எல்லாம் செய்துட்டு புது புடவை கட்டி தனியை இட்டு ரூம்ல வைத்து தம்பி வளையல உடைப்பது போலவும் குங்குமத்தை அழைக்கிறது போலவும் பூவை எடுப்பது போலவும் அவங்க கனவு கண்டாங்க. அது பழிக்குமா பழிக்காதா? அது என்னன்னு கேக்குறேன். ஆமா நைட்டு வயிறு ரொம்ப சாப்பிட்டு யார நினைச்சு தூங்குறாங்களோ அதான் கனவா சொல்லு. அம்மா ராணி அம்மா அம்மா தெரிஞ்சுதா? அம்மா எப்படிமா? பூபதிட்ட போய் கேட்டேன். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நைட்டு டைம்ல வயிறு ரொம்ப சாப்பிட்டு நம்ம என்ன நினைத்துட்டு படுக்கிறோமோ அதுதான் கனவா வருமாம்மா. கேட்டீங்களா கதைய? இந்த கெட்டிக்கார பையன் சொன்னது இப்பளுக்கு புரியல. ரொம்ப சாப்பிட்டு யார நினைச்சுன்னு படுக்கிறோமோ அவங்கதான் கனவுல வருவாங்கன்னாக்கா அப்ப தினமும் சாப்பிட்டு உன்னையே நினைச்சுன்னு படுப்பான் படுக்குது. நீ அவன் கனவுல போய் நீ அம்மாவுக்கு மகாராஜாவுக்கு மந்திரி
சரி அதெல்லாம் விடுறா. கனவு கண்டிருக்கனே. ஆமா. உன்னுடைய பலன் என்ன? பலிக்குமா பலிக்காதா? கனவே நினைவு அம்மா கனவே நினைவா கனவே நினைவு நினைவே கனவம்மா. அம்மா ராணி அம்மா கனவே நினைவு நினைவே கனவம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, பயப்படாதம்மா. அந்த அம்மா சொல்றாங்க நினைவோ ஒரு கனவே, கனவுதான் ஒரு நினைவு. நினைவு, அதனால பயப்பட வேண்டிய பயப்பட வேண்டாம். சரி அதனால அம்மா சரி நடப்பது நாராயண செயல் செயல் வருவது வழியிலே நிற்பது கிடையாதுமா இல்லையா? ஆமா. அதனால என்ன நடந்தாலும் நடக்கட்டும். நம்ம மறுபடியும் தூங்கலாம் போலாம். மகாராஜா என்னுடைய மனையா விளங்கப்படுகிறான். பொண்ணுக்கு அருகாமல் சுந்தர தாதி இருப்பாங்க. நான் கூட்டு போ. நான் ஏறிய தாதியா மகாராஜா பூபதி மகாராஜா ஒருபடி கட்டளை. மகாராஜா மகாராஜா ஒருபடி கட்டளை. அபிஷேகம் சிம்மன் கொடுத்தா என்ன போட்டாச்சா மீச்சிட்டு வர்றாரு ஐயா. ஓ மகாராஜா ராஜியா இருக்கணும், நீ மகாராஜா இருக்கணும். தொடக்கூடாது தள்ளியா இல்ல. நான் ஒரு மனுஷனுக்கு ஒருத்தருக்கு நான் தான் உனக்கு ஏத்தனேன். அங்கேயே போய் ஜாயின் ஆகிறேன். பிச்சு குடும்பிச்சு மகாராஜாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சுந்தரம் சுந்தர தாதின்னு சொல்லிட்டு சொன்னாரு. போய் கிட்ட போய் முகத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனா நீ என்ன நினைச்ச? நீ முகத்தான் பாப்பா, அவர் வேலையை தீர்த்துருவாரு. ஓ அரசே சுந்தரம் ராஜசேகரா உன்னிரு பார்க்க வந்தனோ. இந்த சுந்தர தாதி ஒரு கோடி வணக்கம்மா சாமி. சுகமாக வாழக்கிறது வாய்க்கும் ஐயா. ஆகட்டும் ஐயா. அம்மா கரண் நம்ம மகாராஜா என்றும் இல்லாமல் இந்த சுந்தர தாதிய மறுபடி கட்டளை. அதானே நான் சொல்றேன்னு தவறா நினைக்க வேண்டாம். மகாராஜா உங்களால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணும். என்ன உதவி மகாராஜா? சொல்லி நாங்க செய்ய மாட்டோமா? சொல்லுங்க, நாங்க செய்யறோம். கேக்குறீங்களா? அதாவது என்னுடைய மனைவியாக விளங்க முடியாது பொன்னூறு இடத்தில் அம்மன் நான் சில வார்த்தைகள் ஆட வேண்டும். அதனால் என் மனைவி பொன்னூறு இருந்தா நான் கூப்பிட்டுவாங்க. உங்க கணவர் கருணாபிஷேகர் கூப்பிட்டுவாங்க. சரி சொல்றீங்க. என்னடி உன்னை பார்க்க உன்னை பார்ப்பதற்காக உங்க கணவர் அவன் சொல்ல தப்பா சொல்றாமா? அம்மா ஒரு ரூபா கொடுத்து ஒரு வாடி வாங்கினா 1 கோடி ரூபாய் சந்தோஷமோ? அவ்வளவு சந்தோஷமா? அப்போ அப்படிப்பட்ட சந்தோஷம் சொன்னாதான் நீ தெரியும். அம்மா அதிசாட்சி இது உண்டு. அம்மா ராணியம்மா அதிர்ஷ்ட லட்சம் அடிக்கிறது. அம்மா ராணியம்மா சொல்லுப்பா. உங்களுடைய கணவர் வந்திருக்கிறார். அடி யாரடி வீடு வந்து மாடு மாடு சாடு அடி மாடு
டேய் தாஜியா இருந்து பாக்குறேன். இத பாரு ஆதி பாகலவும் ஏய் நீ தானே அவ கூட வந்து நீ தானே அவ கூட வந்து கட்டி தாலி கட்டி வச்சா தாலி கட்டி ஒரு புள்ளி ஊத்துட்டா ஆம்பளை எல்லாம் எப்படி சண்டை அடிக்க போறேன் ஏய் இல்லம்மா உன் கூட்டுக்காரர் வந்து தான் சொன்னான் அவரு அந்த ஆளு எனக்கு ஆம்பியானா உங்களுக்கு தாலி கட்டி தாலி கட்டி மன்னவர் வந்திருக்காரு சொன்னா தாலி கட்டி வந்தா எடுத்து கொடுத்த தாலி கட்டி மன்னவர் தண்ணி வந்தாரு அண்ணன் உலகத்துல என்ன ஆன்ற உலகத்துல கல்லாம்பியா மட்டும் சொன்னா போதும் ஆம்பளைட்டா இருக்கிறாங்க. ஒரு தாலி கட்ட ஆம்பியா வந்தது இந்த அம்மா விட்டு நான் போயிட்டு ஆம்பளைட்டா சுட்டு அமுக்குது. நான் போனோட பாலா கொடுக்க எனக்கு டீ கட்டி போட்டு கொடுக்க மாட்டேன் என்ன தாடி ஐயோ வேதி ஏய் அம்மா நான் தாலி கட்ட ஆம்பியா பார்த்தா ஏய் எபாரு எடுத்துனா தொடப்ப கட்டிய எபாரு மட்டும் மஞ்சு போடும் மானங்கட்ட ஜாடி ஏடா அந்த தாலி யாரு அடி பகடு மரத்தன பாவி உரிக்கு வந்தா மகன் அதனால் வளர்க்கப்பட்ட கம்மாளனா வெக்கப்பட்டவன் அவன் நான் எப்பேற்பட்ட சூரிய குலத்துல பிறந்தவன் அந்த சூத பொங்கவன் என்ன ஆன்றீங்க குடும்பத்து நான் வரல ஆமா ஓ மூடுறா வாயா சொந்த வீட்டுக்காரர் வந்திருக்கான்னு சொன்னா ஆமாண்டி சொந்த வீட்டுக்காரி மண்டபம் பார்த்து முகூர்த்தம் பார்த்து தாலி கட்டி வச்சா பேரோட்டினால் வளர்க்கப்பட்டவர் ரதியினால் வளர்க்கப்பட்டவர் அந்த வருஷத்துல உனக்கு மாலை போட்டுருப்பாங்க போய் உட்காரு போ ஐயோ அப்பா முக்கோடு முடியப்பா உன் கதை எடுத்துட்டு வந்துட்டியா போ போ எல்லாரும் தெரியும் போ ஐயா போ சித்தப்பா நாடு நல்லா கீழே ஊந்தியா நான் கொடுக்க மாட்டேன் ஐயா இங்க பாரு கோவத்தை போயவனாக்காத புலி அந்த ஆளு பேச்சு இது வரைக்கும் இங்க பேசுறதே கிடையாது. ஆமா அந்த ஆளு தபாரு ஆமாண்டி தபாரு திருவான குலத்துக்கெல்லாம் இனந்தான் சேர்ப்பாகந்தா அழைத்து வர சொன்னார் என்று கருவையே உரைக்க வந்தார் அடி கழுத்தினால் இருக்கு கட்டி கண்டிப்பால் இருந்தாயானால் கட்டு கட்டி பேசியிருந்தேனால் இழைத்தோடி போவது திரும்ப அப்படியே ரிவேஸ்ல ரெண்டு பேரும் வரணும் திரும்ப என்னால வாட்டமா காட்டேன் நான் மட்டும் முன்னால் திரும்பிக்கிறேன் ஆளுக்கே கையாட்டு மாட்டு மூட வய அவன் மூஞ்ச பாரு உழுவு போற பஞ்சாட்டம் போ வச்சு போற மாதிரி மூஞ்ச மூட வய ஏய் யாரேவா ராணியம்மா எங்க இருக்கிற ராணியம்மா எங்க இருக்கிற ராணியம்மா எங்க இருக்கிற ராணியம்மா டேய் இல்லரி
நிக்கிறம்மா. நான் சூரிய குலத்தில் பிறந்தவள். ஓஹோ அந்த ஆள் இழுகுலத்தோர். சுதப்புங்கவன். ரதியினால் வளர்க்கப்பட்டவர். ரதையினால் விளக்கப்பட்டவர். ஏழு ஓட்டி. ஏர் ஓட்டி. பாட்டி அந்த ஆள் பேச்சு இது வரைக்கும் நீ இங்க பேசுனதே கிடையாது. ஆமா என்னைக்கு அந்த ஆள் பேச்சு இங்க நீ பேசுறியோ பேசுறியோ இனிமே என் முகத்திலே விழிக்க கூடாது. அப்படியே போய் எங்கன்னா புறம்போக்கு புளியா மரம் இருக்கான் தூக்கு போது 2 பேரும் சாவு போ. மகாராஜா அம்மா சுந்தரா, மகாராஜா அம்மா பொன்னுருகி மனைக்கு போய் உங்கள் கணவர் கருணாபிஷேகர் வந்திருக்காரு என்று சொன்ன உடனே யாரு அடித்து கை கட்டி போட்டாங்க கை கட்டி ஸ்ரீகுலத்தோர் ரணபுங்கவன் சம்மதன் அப்படி என்று சூரிய குலத்து பரம்பரை பிறந்தவங்களாம் அப்படி என்று பேசி அடித்து பின்னாடி பின்னாடி பக்கமா வச்சு கட்டி துரத்தி விட்டாங்க மகாராஜா. இப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? நீ அவுத்து முன்னாடி அருமா கட்டு. டேய் மகாராஜா, அம்மா இவகிட்ட ஒண்ணும் முடியல. காலை உள்ள விடுறான், பின்னாடி இடுப்புல கிள்ளுறான். ஒண்ணுமே இங்க பாரு இந்த கவுட்ட அவுத்துட்டு இப்ப நான் என்ன செய்யணும்? கட்ட அவுத்து என்ன விட்டுட்டா போதும். இந்த கட்டை எடுத்து விடணும். ஆமா அம்மா மகாராஜா, அது யார் கட்டிய கட்டு? பெண் கட்டிய கட்டு. ஒரு பெண் கட்டிய கட்டு. நானும் ஒரு நாட்டிற்கு அரசன். அரசன் ஆண் மகன் தொட்டு அவிழ்க்கப்பட கட்ட அவிழ்க்க வழிவன்னா சொல்றேன். சொல்லுங்க, என்ன சொல்ல தெரியுமா? எழிலுடன் மன்னவன் கையா குலத்தோ நானே அந்த எழுப்பெரும் விஜயனோடு நீங்கள் மறுமுறை என்னுடைய மனைவியா விளங்கும்படியான பொன்னுருகி கருகாவலில் சென்று உங்களுடைய கணவன் கருணாபிஷேகன் அவருடைய தாயாரில் விளங்கும்படியான ஐவர் ராஜாக்களோடு குருஷேத்திரமாகிய அமர்க்கள பூமிக்கு யுத்தத்துக்கு போறாரா? என்ன சொல்லணும்? பங்காளி தாயாரியா விளங்கும்படியான ஐவராஜாக்களோடு குருஷேத்திரமாகிய அமர்காலத்திற்கு யுத்தத்துக்கு போறாராம். அன்று திருமணத்திற்கு கொடுத்தா அவர் கைத்தாம்பலம். அந்த கைத்தாம்பலத்தை கொடுக்கத்தான் வாங்கி செல்லத்தான் உங்களை அழைத்தார். அப்படின்ற வார்த்தையை சொன்னார். ஐவர் ராஜாக்கு பங்காளி ஐவர் ராஜாக்களோடு சொன்னா போதும். சரி, இந்த கட்டையை அவிழ்த்து விட்டுட்டு அவளும் பின்னாடியே வருவா. மறுபடியும் சொல்லு. சரிங்க, ஆகட்டும். நம்ம வீட்டு வாசல்ல பிச்சைக்காரன் நாய் கட்சி கிடக்குது. எல்லாம் ராணி அம்மா வீட்டுல மிஞ்சி போச்சு சொல்லு போடு. பிச்சைக்கார பையா, எங்க வீட்டுல ராணி அம்மா வீட்டுல சாப்பிட்டு
மிஞ்சி போச்சு போடா. மிஞ்சி போனா போதும், மிஞ்சி போனா போற, குஞ்சு போனா போடா. இருக்க கூடாது. 3 இல்ல சுந்தர சாதி போறது மாதிரி இருக்கு. எங்க போனா இடம் கிடைக்கலையம்மா. அங்க தண்ணி பாய்ச்சி வச்சுக்கிறாங்க, அங்க ஆடு குடிச்சு வைக்கிறாங்க, குளிக்கிறாங்க, ஆடு வைக்கிறாங்க. ஒரு இடம் கூட இல்ல. ஆத்துக்கு போய் மாண்டு வாசாங்க ஒன்னு அதான் எம்மா. இங்க வரக்கூடாது. எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்த? எதுக்கு நீ வந்த? சொல்லு சொல்ல. என்னடி அம்மா ராணியம்மா, என்னடி உங்கள் கணவர் பங்காளுடைய சண்டைக்கு போறாரம்மா. குருஜேத்திரம் போறாராம். குருஜேத்திரம் பங்காளி ராஜா ஆகிய இவர் ராஜாக்கள் கூட. ஐயோ நீ இன்னமும் அவசரத்துல வளர்ற மாதிரி இருக்குது. ஏண்டி என்னடி இது? இந்த கட்டு கடிக்கிறதால இவருக்கு மூச்சு வாங்குது. ஆமாம்மா. சரியா சொல்ல தெரியல. இரு அப்படி திரும்பி ஏம்மா அப்படியே திரும்பி முன்னால வச்சு கட்டு. கட்டநாய போட்ட முடிவோடு போயிடுச்சு. ஏண்டி ராணியம்மா, ராஜியம்மா சொல்லம்மா. என்னடி சொல்ற? ஒண்ணும் புரியல. விபரமா சொல்லு. அம்மா சொல்லு. ஐயோ ராஜாக்கள் இருக்காங்க பத்தியா? ஆமா. அவருக்கு இவரு பங்காளி ஆகிய குருஜேத்திர பூமிக்கு போர்க்களத்துக்கு போறார்களாம். சண்டைக்கு போறாரு, சண்டைக்கு போறாரு. அதனால செய்தார் பத்தியா? அப்போது தாமரம் கொடுத்தாரு இல்லையா? அந்த தாமரத்தை போறாரு. சரி அம்மா இருக்கட்டும். ஏன்னா இவரோ இருகுலத்தில் பிறந்தவர், ஈகுலத்தில் பிறந்தவர், வேரோட்டினால் வளர்க்கப்பட்டவர். ஆமாம்மா இல்லையா? ஆமா. சந்திரகுல பரம்பரையில் பிறந்த 5 ராஜாக்கள். அவங்க சத்திரியர்கள், சத்திரர்கள். இவர் போய் பங்காளியோடு சண்டைக்கு போறாரு. தாயாதின்னு சொல்றாரு, பங்காளின்னு சொல்றாரு. எந்த வகையில பாண்டவருக்கு இவர் பங்காளி? பங்காளி. இது அங்க போனதான் தெரிஞ்சுக்கலாம். இதுல மர்மம் இருக்கு. அதனால போலாமா? நீங்களும் வரியா? சரி போகலாம். நீ வாடி ஆகட்டும். அடி வர நான் போய் வருவோம். இப்போ அவர் பாண்டவருக்கு எப்படி பங்காளி? பங்காளி அப்படின்னு தெரியறதுக்காக வந்திருக்கிறோம். ஆமா இல்லையா? ஆமா. ஆனால் எந்த வகையில அவர் பாண்டவருக்கு பங்காளி? பங்காளி பங்காளி அத அவரு சொல்லணும். ஆனா அத நான் நேராக நின்று அவர் முகத்தை பார்த்து நான் பேச மாட்டீங்க. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? எம்மா மலையும் தரித்த பின்னால் மன்னவன் முகத்தை யானோ, சாலவும் கண்டதில்லை தையலே என் தோழி கேளா,
அடி வேலை போல் விளங்கிடும் திரையோ நன்றா சிலமாய் போட்டு பேச செப்புவேன் தோழிமாரே தாயம்மா அவர் முகத்தை பார்த்து நான் பேச மாட்டேன். மாட்டீங்க. என்ன காரணம் கேட்டா ஏமா அவரை தம்பி சொல்லம்மா. அவர் முகத்தை 12 வருஷமா பார்த்ததே இல்ல. இல்லம்மா பார்த்தது அதனால திடீர்னு அவர் முகத்தை பார்த்து பேச மாட்டேன். அதனால ஒரு காலத்துல முறப்பாடு அடிச்சாலும் அடிக்கும். முறப்பாடு அடித்தால் அடிக்கும். அப்படி சொல்லு. ஏன்னா அவர் சத்தால் கொல்லி வைக்க ஒரு ஆண்மகன். ஆமா. என் மகன் இருக்கிறான். அவர் சத்தம் கை நான் உங்க வீட்டுல சாணி வாங்குறதா? ஆமா. அதனால எனக்கு அவருக்கு வெண்திரை வளர்த்து திரை மறைவாகத்தான் நின்று பேசுவாங்கன்னு சொல்லு. சரியம்மா. திரை மறைவாகத்தான் நின்று பேசுவாங்க. ஆனா ஆண்டவருக்கு இப்படி பங்காளி அதை தெளிவா சொல்லு. சரியம்மா. மகாராஜா வெண்திரை அமைத்து ஐயா நேரடியா உடனே பேச மாட்டாங்களா? என்ன காரணம்? வெண்திரை அமைத்து அதெல்லாம் பேசுவாங்க. அந்த பாண்டவர்கள் எப்படி பங்காளி நேரடியா ஏன் பேச மாட்டாங்க? 12 வருஷம் ஆமா கழித்து பார்க்கிறதுனால முரண்பாடு அடிக்கணும். அதனால் வெண்திரை அமைத்து மறைவாக மறைவாக நின்றுதான் உன்கிட்ட பேசுவாங்க. அப்பா அவன் வெண்திரைனா அமைக்கிட்டோம், கடகால் எடுத்து காங்கிரீட்னா போடட்டும். கரம்பா இருக்க போறவ கரம்பா இருக்க போறா. கரம்பா இருக்கலாம். இருந்தாலும் ஒரு செண்டு ஒரு லட்சம் விக்குதுன்னு சொல்லுவோம். 1 லட்சம் விக்குதான் கல்யாணத்தை ஆடுவாங்க. யாரு கல்யாணத்தை யார கல்யாணத்தை இருக்கிறேன். ஆமா